ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க அரவிந்த் டெக்னோ கிட்ட இருந்து இப்போ டெக்னோ கேமான் 18 பிரீமியர் அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நைஜீரியாவில் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய நேமுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு நல்ல பிரீமியமான டிசைனில் பிரீமியமான ஸ்பெக் இன்ஃபேக்ட் 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே அல்ட்ரா ஸ்டேபிள் கிம்பிள் கேமரா மாதிரியான வேற லெவல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் ரொம்பவே கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்ல இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நெக்ஸ்ட் இந்தியாவிலையும் இந்த மாதம் எண்டிலேயே லான்ச் ஆயிடும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இதை தவிர வேற இன்னும் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பெக்ஸ் எல்லாம் இருக்கு அண்ட் இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் போது என்ன பிரைஸுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இந்த மாதிரியான எக்கச்சக்கமான விஷயங்களை இன்னைக்கு வீடியோல நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ வாங்க டெக்னோ கிட்ட இருந்து ஒரு பிரீமியம் ஸ்மார்ட் போனா வந்திருக்கக்கூடிய இந்த டெக்னோ கேமான் 18 பிரீமியரை பத்தி டீடைலா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய நேமில் இருக்கக்கூடிய அந்த ப்ரீமியர் அப்படின்ற அந்த வேர்டிங்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைனே ஒரு நல்ல ப்ரீமியமான ஒரு டிசைன் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் பேக் சைட் மெட்டீரியல் எல்லாம் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இதை விட ஹையர் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையுமே இப்போலாம் நமக்கு பேக் சைட் பிளாஸ்டிக் பாடி தான் கொடுக்குறாங்க. பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொஞ்சம் லோ ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். இருந்தாலும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு ப்ரீமியம் லுக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பேக் சைட் நமக்கு இங்கே கிளாஸ் மெட்டீரியல் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேக் சைட் பாடி அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. அதோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கலர் வேரியன்ட் பார்க்கும்போது மொத்தம் 2 கலர் வேரியன்ட்ல நைஜீரியாவில் இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. போலார் நைட் அண்ட் வாஸ்ட் ஸ்கை அப்படின்ற 2 கலர் ஆப்ஷன்ல இந்த ஸ்மார்ட் ஃபோன் நைஜீரியாவில் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மொபைலுடைய அந்த பேக் சைட் டிசைன் பார்க்கும்போது மொபைலை நம்ம திருப்பும் போது கையில் வச்சு யூஸ் பண்ணும் போதெல்லாம் ஒவ்வொரு ஆங்கிளுக்கும் டிஃப்ரெண்ட் ஷேட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் உடைய ஷேட் தெரிகிற மாதிரியான ஒரு டிசைனில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேக் சைட் மெட்டீரியல் அப்படின்றது நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் டிசைன் கொஞ்சம் நல்ல அட்ராக்டிவா ஒரு நல்ல பிரீமியம் ஃபீல் கொடுக்குற மாதிரியான ஒரு டிசைனில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை நமக்கு பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் திக்னஸ்னு பார்க்கும்போதுமே கொஞ்சம் லைட்டாக திக்னஸ் கம்மியாக 8.15 mm திக்னஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோனை பில்ட் பண்ணியிருக்காங்க. வெயிட் என்ன அப்படின்றத பற்றின எக்ஸாக்டான டீடைல்ஸ் இப்போதைக்கு நமக்கு தெரியல. அதே மாதிரி டிஸ்பிளேன்னு பார்க்கும்போதுமே ஒரு நல்ல டீசென்டான ஒரு டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக டெக்னோ கேமான் சீரிஸில் ஃபர்ஸ்ட் டைம் AMOLED பேனலுக்கான டிஸ்பிளேவை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 6.7 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் 550 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் வேல்யூ மாதிரியான ஃபீச்சர்ஸோட இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை இப்போ நைஜீரியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தியாவில் லான்ச் ஆகும் போதுமே இதே ஸ்பெக்கோட தான் லான்ச் ஆக போகுது. அந்த வகையில் கண்டிப்பாக டெக்னோ கிட்ட இருந்து AMOLED பேனல் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் மாதிரியான ஒரு வேற லெவல் ஃபீச்சர்ஸோட தான் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை இப்போ நைஜீரியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒரு மெயின் ஹைலைட்டட் ஃபீச்சர்னு சொல்லணும்னா அது இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா தான். ஏன்னா வேற லெவலான ஒரு கேமரா ஃபீச்சர்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது இதில் நமக்கு 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா ஃப்ரண்ட் சைட் டியூல் LED ஃபிளாஷரோட கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் இந்த செல்ஃபி கேமரால இருந்து பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி இந்த செல்ஃபி கேமராவை பற்றின மற்ற ஃபீச்சர்ஸ் எதுவும் நமக்கு இப்போதைக்கு கிளியராக இல்லை. அதே சமயம் அப்படியே நம்ம ரியர் சைட் கேமராக்கு வந்தோம்னா இங்கே பேக் சைட் மொத்தம் 3 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதில் பிரைமரி கேமரா ஆஸ் யூஷுவல் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கு எல்லா ஸ்மார்ட் போன்ஸ்லயும் கொடுக்கிற மாதிரி 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா தான் கொடுத்திருக்காங்க. பட் ஆனா இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த 2 கேமரா தான் இந்த ஸ்மார்ட் போனுடைய ஒரு மெயின் ஸ்பெஷாலிட்டி. அதுல ஃபர்ஸ்ட் 12 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் அல்ட்ரா ஸ்டேபிள் கிம்பிள் லென்ஸோட இந்த ஒரு 12 மெகா பிக்சலுக்கான கேமரா நமக்கு கொடுத்திருக்காங்க. அந்த வகையில் இந்த அல்ட்ரா ஸ்டேபிள் கிம்பிள் லென்ஸ் அப்படின்றதெல்லாம் நமக்கு above 30K பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு போனா தான் இந்த அல்ட்ரா ஸ்டேபிள் கிம்பிள் லென்ஸ் அப்படின்ற மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் நமக்கு ஸ்மார்ட் போன்ஸ்ல கொடுப்பாங்க. பட் ஆனா இந்த ஸ்மார்ட் போன் ரொம்பவே லோ பட்ஜெட்ல 30Kக்கும் கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்ல தான் இந்த ஸ்மார்ட் போன் வரப்போகுது. என்ன பிரைஸ் அப்படின்றத நம்ம கடைசியா டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இந்த ஸ்மார்ட் போன் ரொம்பவே லோ பட்ஜெட்ல இந்த ஒரு அல்ட்ரா ஸ்டேபிள் கிம்பிள் லென்ஸோட நமக்கு இந்த ஒரு செகண்டரி கேமரா அப்படின்றத எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதனால நல்ல ஒரு ஸ்டேபிளான அல்ட்ரா ஸ்டேபிளான வீடியோ ரெக்கார்டிங் எல்லாம் இந்த ஸ்மார்ட் போனுடைய இந்த செகண்டரி கேமரால இருந்து பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்க தேர்ட் இருக்கக்கூடிய இந்த ஒரு கேமராவும் நார்மலா டெலிஃபோட்டோ லென்ஸ் மாதிரி கொடுக்காம 8 மெகா பிக்சலுக்கான பெரிஸ்கோப் ஜூம் லென்ஸ் இங்க நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ இதுல 60x ஹைப்பர் ஜூம்ல நம்மளால ஜூம் பண்ணி வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில கேமரா உண்மையிலே இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு வேற லெவலான கேமரா ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம இன்னுமே இந்த ஸ்மார்ட் போனுடைய கேமரால ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அதுல சூப்பர் மூன் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் இருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ஃபீச்சர் யூஸ் பண்ணி நம்ம நைட் டைம்ல மூணு நிலாவை போட்டோஸ் எடுக்கும்போது கலீலியோ அல்காரிதம் எல்லாம் பேஸ் பண்ணி நல்ல கிளாரிட்டியான போட்டோஸை நமக்கு அவுட்புட்டா எடுத்து கொடுக்கும். நிலாவை இன்னும் நல்ல கிளாரிட்டியா இந்த ஸ்மார்ட் போனுடைய கேமரால இருந்து நம்மளால கேப்சர் பண்ணிக்க முடியும், போட்டோஸ் எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. பட் பாக்குறதுக்கு நல்லதா இருக்கு. உண்மையிலேயே அந்த அளவுக்கு கிளாரிட்டியான இமேஜஸ் கிடைச்சா ரொம்பவே நல்லா இருக்கும். பட் அவங்க சொல்ற மாதிரி எக்ஸாக்ட்டா அந்த அளவுக்கு கிளாரிட்டியான இமேஜஸ் கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஃபீச்சர்ஸ் பார்க்கிறதுக்கு நல்லதா இருக்கு. அது போக இதுல நைட் போர்ட்ரேட் வீடியோ அப்படின்ற ஒரு ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு ஃபீச்சர் மூலமா நம்மளால நைட் டைம்லயும் போர்ட்ரேட் எஃபெக்ட்ல வீடியோஸ்லாம் எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக போர்ட்ரேட் வீடியோ போகே எஃபெக்ட் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 60x ஹைப்பர் ஜூம் இருக்கு. அண்ட் இதுல கிம்பிள் கேமரா கொடுத்திருக்காங்க. ஸோ ரொம்பவே அல்ட்ரா ஸ்டேபிளான வீடியோஸ் எல்லாம் இந்த ஸ்மார்ட் போன்ல இருந்து நம்மளால எடுத்துக்க முடியும். அந்த வகையில கண்டிப்பா கேமரா இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு வேற லெவலான கேமரா ஃபீச்சர்ஸ் கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க.
அடுத்ததாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது இதில் 4750 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ்க்காக இங்கே Mediatek Helio G96 அப்படின்ற ஒரு சிப்செட் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ்க்காக இங்கே நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிராபேக்னு பார்த்தோம்னா அது இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த ஒரு ப்ராசஸர் தான். அண்ட் Mediatek Helio G96 ஒரு நல்ல ப்ராசஸர் தான். UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்கு, LPDDR4Xக்கான ரேம் டைப்லாம் இருக்கு. அப்படின்னாலுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் டிராபேக்காக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்னா அது இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ராசஸர் தான். இன்னுமே கூட கொஞ்சம் பெட்டரான ஒரு ப்ராசஸர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கும் இந்த ப்ராசஸர் கொஞ்சம் கம்மி தான். இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். பட் இப்போதைக்கு நைஜீரியாவில் இந்த ஒரு சிப்செட்டோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தியாவிலும் இதே சிப்செட்டோட தான் வரும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனை நமக்கு வைஃபைக்காக வைஃபை டர்போ சிப் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் சிப் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு சிப்புடைய வேலை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம நிறைய டைம் வீட்டுக்குள்ளே உட்காந்து நம்ம கேம் விளையாடும்போது இன்டர்நெட்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த வைஃபை கனெக்டிவிட்டி ப்ராப்பராக இருக்காது. சம் கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் நம்ம அடிக்கடி ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்டர்நெட் நமக்கு ப்ராப்பராக கிடைக்காம இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கனெக்டிவிட்டி இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த வைஃபை டர்போ சிப் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் சிப் ஃபர்ஸ்ட் டைம் இண்டஸ்ட்ரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இந்த வைஃபை டர்போ சிப் அப்படின்றது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். நமக்கு இன்னும் பெட்டரான கனெக்டிவிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். மற்றபடி இதில் NFC சப்போர்ட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் Android 11 மேலே HiOS 8ல இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இந்த HiOSமே இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஏன்னா இந்த HiOS பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு சிறப்பான OS கிடையாது. அண்ட் ஆட்ஸ் அண்ட் பிளாட்வேர்ஸ்லாம் இந்த OSலையுமே இருக்கும். இன்னும் கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இந்த OS கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். பட் இப்போதைக்கு இது வரைக்கும் வந்து டெக்னோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த HiOS கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஃபைனலி இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைசிங் என்ன பிரைசிங்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை நைஜீரியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை என்ன பிரைசிங்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நைஜீரியாவில் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக்ஸை மட்டும் தான் இப்போதைக்கு ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைசிங் என்ன அப்படின்றத அவங்க இன்னும் ரிவீல் பண்ணல. அண்ட் அவங்களுடைய வெப்சைட்லையுமே நான் போய் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் பிரைசிங் என்ன அப்படின்றத அவங்க இன்னும் மென்ஷன் பண்ணவே இல்லை. அதனால இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய எக்ஸாக்டான பிரைசிங் என்ன அப்படின்றது இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல. பட் ஆனால் பிரைசிங் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி 20,000 அரௌண்ட் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்ல தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியாவில் வரும்போதுமே 20,000 இல்லைனா 22,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேஸ் வேரியன்ட் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஒருவேளை 20,000க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நாம சொன்ன இந்த ஸ்பெக்கோட கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக டெக்னோ கிட்ட இருந்து ஒரு வேற லெவலான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த Mediatek Helio G96 அந்த ஒரு சிப்செட் மட்டும் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு சின்ன டிராபேக். பட் அதுவுமே பெரிய டிராபேக் கிடையாது. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய மற்ற ஸ்பெக்கெல்லாம் வேற லெவலுக்கான ஒரு ஸ்பெக் கொடுத்துருக்கும் போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தை இங்கே டவுன்கிரேட் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்காக இங்கே அந்த சிப்செட்டை டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. சிப்செட் Mediatek Helio G96 அப்படின்ற 12 நானோமீட்டர் சைஸ் இருக்கக்கூடிய இந்த ஒரு சிப்செட்டை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதை தவிர்த்து மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்பெக்குமே இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு வேற லெவலான ஸ்பெக் தான். அதுலேயும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அந்த செகண்டரி கேமரா அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரால அல்ட்ரா ஸ்டேபிள் கிம்பிள் ஸ்டெபிலைசேஷனோட லென்ஸ் கொடுத்தது கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு வேற லெவல் ஸ்பெக்குன்னு தான் நான் சொல்லுவேன். மற்றபடி இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாம சொன்ன இந்த 20,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அல்ட்ரா ஸ்டேபிள் கிம்பிள் ஸ்டெபிலைசேஷன் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சூப்பர் AMOLED பேனல் மாதிரியான இந்த ஒரு ஃபீச்சரோட இந்த டெக்னோ கேமான் 18 பிரீமியர் ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆனால் நீங்கள் வாங்குவீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்க. மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னா நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.